வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 23. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? மா, சும்மா போயிட்டு வரலாம்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன பொங்கல் எல்லாம்? கோவிலில் வைத்து கேட்டான் ஆரியன். இதெல்லாம் முறைடா, கல்யாணமாகி முதல்ல வந்துட்டு சும்மா போகவா? உன் புருஷனை சும்மா இருக்க சொல்லு என திகழ்மடியிடம் சொல்ல அவளோ அல்லாடி போயிருந்தாள். ஏற்கனவே அத்தனை குற்ற உணர்ச்சிகள், இதில் இதுவும் வேறா என்று கடவுளிடம் மட்டும் அத்தனை மன்னிப்புகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அவ குடும்பமும் வேணுமே, அதுக்காகத்தான் மெட்டியே இப்ப நீங்க போட வேண்டாம்னு சொன்னேன் என்றான் ஆரியன். அவனும் பொங்கல் வைப்பதை எதிர்பார்க்கவில்லை என்பதைப் போலத்தான் செய்வதறியாமல் நின்றிருந்தான். இதுல என்னடா இருக்கு? அப்ப வேணும்னா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மறுக்கா பொங்கல் வச்சுப்போம், இப்ப இங்க வச்சுதான் ஆகணும் என்றவர், பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, மற்றதுக்கு எல்லாம் ஆத்து தண்ணி தான். மதி, நீ போயிட்டு எடுத்து வா, நீ கூட போடா என்று சொல்ல, அப்பா எங்க? நீங்க தனியா இருக்கீங்கல்ல என்று ஆரியன் கேட்க அவர் ஃபோன் பேச போனார். இங்கு தான் இவ்வளோ ஆளுங்க இருக்காங்கல்ல, தனியா என்ன தனியா? கோவில் முன்னாடி தானே பொங்கல் வைக்கணும், நான் அடுப்பை ரெடி பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க, மதிதான் முதல்ல நெருப்பு வைக்கணும் என்றெல்லாம் சொல்ல சாமி விஷயத்தில் விளையாட பதறி வந்தது திகழ்மதிக்கு. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற பொங்கல் இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இது எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை முடிச்சு தர்றதுக்காக சாமிக்கு நான் பண்ணுறதா இருக்கட்டும். திகழ்மதியின் அதீத பயம் கலந்த வெளுத்த முகம் கண்டு ஆரியன் சொல்ல, என் பேச்சு எதுவுமே கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்கல்ல என்றார் மீனாட்சியும். எவ்வளவு சிக்கல் இல்லை, எதையுமே யோசிக்காமலே நீங்களும் நானும் சின்ன பசங்கத்தனமாக இருந்துட்டோம். கடவுள் விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது. தண்ணீர் எடுக்க செல்லும் வழியில் ஆரியனிடம் திகழ்மதி புலம்ப, விடுங்க, காலையை விட்டாச்சு, இனி என்ன பண்ண? அதான் சொல்லிட்டேனே, இந்த பொங்கல் என்னோட வேண்டுதல்னு என்றான் சமாதானமாய் ஆரியன். சாமியே குழப்ப பார்க்குறோம். வீட்டில இருந்து வரும்போதே அத்தை நமக்குத்தான் இந்த பொங்கல் நினைச்சுத்தான் வந்திருப்பாங்க. இப்போ வேற வேண்டுதல்னு சொன்னால் யார் நினைக்கிறது நடக்கும்? அம்மா நடக்காததை நடந்ததா நினச்சி வேண்டியிருப்பாங்க, நான் நடக்காதது நடந்துடும்னு வேண்டியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் வேண்டுதல் ஒன்று தான், குழப்பம் எல்லாம் வராது சாமிக்கு என்று முன்னே சென்றவன் அந்த ஒற்றை வழி பாதையில் பேசிக்கொண்டே நடக்க அவனுக்கு பின்னே வந்தவள் அவன் பேச்சில் முறைப்போடு நின்றிருந்ததை பேசி முடித்த பின் தான் கண்டான். உளறிட்டேனோ என்று தன் தலையிலேயே தட்டி கொண்டவன், ஃப்ளோவில் வந்துடுச்சு, போலாம் வாங்க என்றவன் அவளுக்கு முகத்தை காட்டாதவாறு திரும்பி சிரித்து கொண்டான். இது உங்கள் கணக்காகவே இருக்கட்டும், ஆனால் இன்னும் 2 பொங்கல் நீங்கள் வச்சிடுங்க, அதில் ஒன்று என்னோட வேண்டுதல், அதுவும் உங்கள் மனைவி கூட. அவனை பேச்சில் வென்றுவிட நினைத்து திகழ்மதி சொல்ல, வேண்டாம்ங்க, ஃப்ளோவில் மறுபடியும் ஏதாவது சொல்லிட போகிறேன், அதையும் வச்சுக்கலாம், எங்கே போக போகிறோம் என்று அசால்ட்டாய் சொல்லி நடக்க கண்களை சுருக்கி கோபமாய் பார்த்தவளை எல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை. தண்ணீரை அவள் எடுத்துக்கொண்டு அந்த படிகளில் மேலேறவும் அதை கீழே வைக்கவும் தன் கைகளில் மாற்றிக்கொண்டான் ஆரியன். அச்சோ, வெயிட்டாக இருக்கும், கொடுங்க என்றாள் திகழ்மதி. தண்ணி தானே, வாங்க, இங்கே வந்தால் இந்த வேலை எனக்கும் புகழுக்கும் தான் அம்மா கொடுப்பாங்க, இப்போ உங்ககிட்ட தள்ளி விடுறாங்க. நீங்கள் தண்ணியெல்லாம் கூட தூக்குவீங்களா? திகழ்மதி ஆச்சரியம் கலந்து கேட்க, ஏன், தூக்கினா என்ன? வீட்டில் எந்த வேலையும் செய்கிற மாதிரி இல்லையே. அங்கெல்லாம் வேலைக்கு ஆள் இருக்காங்க, செய்ய நினைச்சது இல்லை, ஆனால் இங்கே அப்படி இல்லையே. ஊருக்கு அவுட்டரில் கோயில், ஆளுங்களும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு விசேஷ நாளும் இல்லை, நம்மளை மாதிரி பொங்கல் வைக்க குலதெய்வத்தை பூஜை பண்ணணும்னு அப்பப்போ வந்துட்டு போவாங்க, இங்கே நம்ம வேலையை நாம தானே செய்யணும் என்று சொல்லியவனுக்கு முன் நடந்து கொண்டிருந்தவள் கால்கள் இடறிவிட திகழ் பார்த்து என மற்றொரு கையால் பிடித்திருந்தான் ஆரியன். என்னங்க, பார்த்து வர்றது தானே என்றவன் மெதுவாய் கைகளை விடுவித்திருந்தான். கல் இருந்ததை கவனிக்கல என்றவள் சேலையை கொஞ்சமாய் தூக்கி பிடித்து கொண்டாள். ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாததால வழியெல்லாம் இப்படி இருக்கு, இப்போ ஓகே தானே, போலாமா? அடி எதுவும் இல்லையே. போலாம் என்றவள் முன்னே நடந்தாள். மீனாட்சி ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல திகழ்மதி செய்ய, ரொம்ப யோசிக்காதீங்க, அம்மா சொல்கிற மாதிரி செஞ்சுடுங்க, நான் வேணா அப்புறமா அங்கப்பிரதட்சணம் செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடவுள்கிட்ட என்றான் ஆரியனும் அவளிடம் தனியாய். பொங்கல் செய்து சாமிக்கு படைத்து கடவுளின் முன் கணவன் மனைவி என்று தாங்கள் வைத்துக்கொண்ட அடையாளத்துடன்
ஆரியனும் திகழ்மதியும் நிற்க அடுத்து மீனாட்சியும் விஸ்வநாதனும் நின்றனர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒய்ஃப் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க, திகழ்மதி மெதுவாய் ஆரியனிடம் சொல்ல, கடவுளே சீக்கிரம் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், எனக்கு பிடிச்ச பொண்ணும் என்னை புரிஞ்சுக்கிட்டு சம்மதம் சொல்லணும் என்றவனை திரும்பி திகழ் முறைக்க, நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட என்ன வேண்டிக்கணும்னு, தெரிஞ்சே நீங்கள் அப்படி பேசினா நானும் இப்படித்தான் பேசுவேன் என்றான் இடக்காய். நடக்காதுன்னு தெரிஞ்சும் வேண்டிக்கிறீங்க, அவள் சொல்ல, நீங்கள் எப்போ குறி சொல்ல பழகுனீங்க என்று கேட்டு இன்னும் வெறுப்பேற்றினான். சர்க்கரை பொங்கலை ஆளுக்கு கொஞ்சமாய் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட திகழ்மதி அருகே அமர்ந்தான் ஆரியன். வள்ளியை கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பா, அப்பதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டிட்டு தான் வரணும், மீனாட்சி சொல்ல, அவ தான் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னா பார்த்துக்கிட்டோம், அவளும் வந்துட்டா அம்மா அங்கே தனியாக கஷ்டப்படுவாங்கல்ல, விஸ்வநாதன் சொல்ல, நீங்கள் மாமா கிட்ட பேசினா எல்லாரும் வருவாங்கப்பா, சொத்து பிரச்சனையெல்லாம் இதோட விட்டுடுங்க, ஏன் உங்ககிட்ட இல்லையா என்ன, உங்கள் சொந்த தங்கச்சி தானே, அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன வந்துட போகுது, புகழுக்கு நம்ம கூட வர ஆசைதான், அவங்க அப்பா தான் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ என்றான் ஆரியன். அது நம்ம பரம்பரை சொத்துடா, இருந்துட்டு போகட்டுமே, விடுங்கப்பா, இல்லாதவங்க கேட்டால் கூட சரி, நமக்கு என்ன, இல்லை அம்மா ஏதாவது கேட்டாங்களா, பார்த்துக்கலாம்ப்பா என்றான் ஆரியன் அத்தனை எளிதாய். என்னவோ எனக்கு பிடிக்கல, சரி அதை விடு, நீ சொன்ன 1 மாதம் முடிய போகுது, நாள் குறிச்சிடலாம், எப்போ ரிசப்ஷன், அப்போ தான் யார் யாரெல்லாம் வருவாங்க, யாரை அழைக்கணும்னு லிஸ்ட் எடுக்க சரியாக இருக்கும் என்று விஸ்வநாதன் சொல்ல, இத்தனை நேரமும் அத்தனை பேச்சு பேசி ஆரியன் மொத்தமாய் மௌனமாகிவிட்டான். கோவிலில் வச்சு அப்பா கேட்குறாங்க, பதில் சொல்லுடா, அன்னையும் கேட்க, இன்னும் ஒரு 10 நாள் போகட்டும்மா, அப்புறமா சொல்கிறேன் என்றான். உன்னை எல்லாம் என்ற மீனாட்சி கோபித்து கொள்ள, 10 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்ல என்றாள் திகழ்மதி. இன்னும் 12 நாள் தான் இருக்கு, நமக்கு சொல்லித்தான் ஆகணும் என்று சொல்லியவன், சரி அதை விடுங்க, என்கிட்ட நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு உண்மையான பதிலை நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்க என்றான். என்ன சொல்லணும் திகழ்மதி கேட்க, வேற என்ன கேட்க போகிறேன், நம்ம லைஃப்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், என்ன என்றவள் முறைக்க, சும்மா முறிச்சிட்டே இருக்காதுங்க திகழ், இவ்வளவு நாளில் ஒரு நாள் கூட நான் உங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணலை என்றவன் கேள்வியில் அதிர்ந்தவள், ஹலோ என்ன பேசுறீங்க என்று கோபம் கொள்ள, ஏன் தப்பாக மீன் பண்ணுறீங்க, கோவிலில் வச்சு தப்பாக பேசுவேனா, நான் சொன்னது என் மேலே உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரலையா, என்னை பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலையா என்றவன், இதை விட பெட்டராக கேட்கணும்னா நீங்கள் என்னை விரும்ப இல்லை லவ் பண்ண சான்ஸ் இருக்கா என்று கேட்க, அவனை கோபமாய் பார்த்திருந்தவள் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் புன்னகை மீண்டிருந்தது. எப்பவும் இப்படித்தானா நீங்கள் என்ற அந்த புன்னகையோடையே அவள் கேட்க, ஏன் பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றான் புன்னகைத்து. அதற்கும் சிரித்தவள் எதையோ சிந்தித்தபடி இருக்க, மீண்டும் மீண்டும் கேட்டு அவளை தொந்தரவு செய்யவும் விருப்பம் இல்லாமல் அருகே அமைதியாய் அமர்ந்திருந்தான் ஆரியன். எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எப்படித்தான் இப்படி இருக்கீங்களோ திகழ்மதி சொல்ல, அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் உள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்கும், வெளியில் காட்டிக்க கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம்னு கூட வச்சுக்கலாம் என்றான் மீண்டும் புன்னகைத்து. நீங்களும் தான் எல்லாத்தையும் கடந்து போகத்தான் பார்க்குறீங்க, மனசில் இருக்கிற எதையும் சொல்லிட மாட்டுறீங்க என்றவன் கேள்விக்கு, அது பழகி போன ஒன்று என்றால் உடனே பதிலாய். அவனின் கேள்விக்கு அவள் பதில் கூறி அதில் அவன் கொஞ்சம் நிம்மதியை சுமந்து என அந்த நாள் முடிந்து ஊர் வந்து சேர்ந்த அந்த வார இறுதியில் திகழ்மதியின் முன் வந்து நின்றான் ஆரியன், மகிழியினுடன் அவனே அறியாமல். இந்த நேசம் தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.